வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சனிக்கிழமை இரவு ஸ்பெயினுக்கு புறப்பட்டு சென்றார். 8 நாட்கள் அரசுமுறை பயணமாக ஸ்பெயின் சென்றுள்ள மு.க.ஸ்டாலின் இன்று அங்கு நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக சிவராமன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவராமன், முதலமைச்சரின் இன்றைய முதலீட்டாளர்கள் மாநாடு குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் எழிலரசி. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு தற்பொழுது சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சனி இரவு அவர் ஸ்பெயின் சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருடன் IAS அதிகாரிகள் மற்றும் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா உள்ளிட்டோரும் உடன் சென்றிருக்கின்றனர். இன்று நடைபெற இருக்கக்கூடிய ஸ்பெயின் உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழக அரசின் சார்பில் முதல்வர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதில் தமிழகத்தில் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அவர் கலந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த ஜனவரி 7, 8ஆம் தேதிகளில் உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் நடைபெற்றது. இதில் 6,64,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தமிழக முதல்வர் அன்றைய தினம் அறிவித்தார். தற்பொழுது மேலும் புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் தற்பொழுது வெளிநாடு சென்றிருக்கிறார். பிப்ரவரி 7ஆம் தேதி வரை அவர் வெளிநாடு சுற்றுப்பயணங்களில் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் ஸ்பெயின் பார்சிலோனா நகரில் நடைபெறக்கூடிய அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழக அரசின் சார்பில் ஸ்டால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் புதிய தொழிற்சாலைகள் துவங்குவதற்கான அனைத்து வித ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. உடனடியாக தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய தொழில்களை விரிவாக்கம் செய்து கொள்ளலாம், முதலீடுகளை செய்து கொள்ளலாம் என்று தெரிவிப்பதற்காக முதல்வர் அவர்களே நேரில் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் அவர் துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்களை சந்தித்து அவர் புதிய முதலீடுகளை ஈர்த்தது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அவர் ஸ்பெயின் நாடுகளை முடித்துக் கொண்டு அடுத்த ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு அவர் செல்ல இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு அவர் பிப்ரவரி 7ஆம் தேதி சென்னை திரும்ப இருக்கிறார். அடுத்து வரக்கூடிய ஒரு 8 நாட்கள் தொடர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த ஸ்பெயின் முதலீட்டாளர் மாநாட்டில் அவர் தொழில்துறை பிரதிநிதிகளை சந்தித்து உரையாடுகிறார். அதில் தமிழகத்தில் தேவையான தொழில் நிறுவனங்கள் அமைப்பதற்கான வசதிகள் இருப்பதாகவும் அவர் தெரிவிக்க இருக்கிறார். தொடர்ந்து அவர் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய அந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில இந்த பயணம் எப்படி பார்க்கப்படுகிறது சிவராமன்? அதாவது நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற்றது. அதே புறம் முதல்வர் அவர்கள் தற்பொழுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு புறம் திமுக கூட்டணியை இறுதி செய்வதற்கான அந்த பணிகளும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியுடன் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் காங்கிரஸ் கட்சிக்கு குறிப்பிடத்தக்க இடங்கள் கேட்டு அவர்கள் கோரிக்கையை அளித்திருக்கின்றனர். அவர்கள் விருப்ப பட்டியலையும் அளித்திருக்கின்றனர். இதில் 21 தொகுதிகள் கேட்பதாக தகவல் வெளியானது. ஆனால் இதை காங்கிரஸ் கட்சி மறுத்திருக்கிறது. ஆனாலுமே கூட கடந்த முறை போட்டியிட்ட 9 தொகுதிகளுக்கு மேலாக, அதாவது 12லிருந்து 14 தொகுதிகள் வரை திமுக ஒதுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. இந்த சூழ்நிலையில் மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமான அந்த பேச்சுவார்த்தை வரக்கூடிய பிப்ரவரி 3, 4 தேதிகளில் நடைபெற இருக்கிறது. அதாவது முதல்வர் பிப்ரவரி 7ஆம் தேதி தமிழகம் வர இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு முன்பாகவே திமுக கூட்டணியை இறுதி செய்வதற்கான அனைத்து வித பணிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக முதல்வர் அவர்களிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை தொலைபேசி மூலம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் TR பாலு, RS பாரதி, ஆராசா, அதே போன்று பன்னீர்செல்வம், பெரியசாமி, பொன்முடி உள்ளிட்ட மூத்த பிரதிநிதிகள் இந்த பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியை இறுதி செய்வது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று புதிய தொழில் முதலீடுகளையும் ஈர்ப்பதில் திமுக தற்பொழுது கவனம் செலுத்தி வருகிறது. அமைச்சர்கள் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையை கவனித்து வரக்கூடிய அதே சூழ்நிலையில் முதல்வர் அவர்கள் முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக வெளிநாடு சென்றிருக்கிறார். குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, தொழில்துறை செயலாளர் அருண் ராய்,
அதே போன்ற உமாநாத் பர்சனல் செக்ரட்டரி சிஎம் அவரும் உடன் சென்றிருக்கிறார். இது போன்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளும் உடன் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டு தரப்புகளுமே தற்பொழுது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் முதலீட்டாளர் மாநாடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக மதிமுகவிற்கு திருச்சி ஒதுக்கீடு செய்வதற்காக தற்போது தகவல் வெளியே இருக்கிறது. மதிமுக ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்ற கம்யூனிஸ்டுகள் கடந்த முறை ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை மாற்றி அளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் கடந்த முறை கோயம்புத்தூர், மதுரை அளிக்கப்பட்டன. ஆனால் இந்த முறை கோவை, மதுரை மாற்றப்பட்டு மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட தொகுதிகள் அளிக்கப்படலாம் என தெரிகிறது. கடந்த முறை 2 தொகுதிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டன. இந்த முறை ஒரு தொகுதி ஒதுக்கப்படுமா அல்லது கடந்த முறை ஒதுக்கியது போலவே ஒதுக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதேபோல விசிகாவிற்கும் தொகுதிகள் மாற்றி அளிப்பதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. காங்கிரஸ் கட்சிக்கும் தொகுதிகளை இறுதி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரக்கூடிய பிப்ரவரி 7ஆம் தேதி முதல்வர் வரக்கூடிய அன்றைய தினம் இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டும். முதல்வர் வந்த பின்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என தெரிகிறது. அதே போன்று முதல்வர் அவர்களும் புதிய முதலீடுகள் ஏற்பதற்கான அந்த ஒப்பந்தங்கள் தற்பொழுது வெளிநாட்டில் அவர் கையொப்பமிட்டு அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும் என தெரிகிறது. 2 பேச்சுவார்த்தைகளும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவராமன்.